நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு தோட்டத்தை கடந்து சென்றார்கள். அங்க பக்கத்துல வந்து இது இருக்குது, மக்பரா, அடக்கசலம். அங்க இருந்து சத்தத்தை கேட்கறாங்க. நபிக்கு கேட்கும், நமக்கு கேட்காது. அவங்களுக்கு வஹி மூலியமா என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கேட்க வைக்கிறான். அது 2 காரியத்துக்காக அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அவங்க 2 காரியம் செஞ்சுட்டாங்க. அந்த அந்த உள்ள இருந்து அந்த ஓலை சத்தம் கேட்கறது, அந்த 2 தண்டனைக்காக வேண்டிதான் அந்த சத்தம் கேட்குது. அந்த 2 தண்டனை என்ன? முதல் ஆது, ஆமா, அது ஒண்ணு. சரி, புறம் பேசுறது. அப்போ 2யுமே சொல்லிட்டீங்க. என்னன்னா, கோல் சொல்லி புறம் சொல்லி திரிந்தது. அப்புறம் வந்து என்னது, இன்னொன்னு பொது இடங்களில் சிறுநீர் கழிச்சு அதை நாசம் பண்றது, பொது இடத்தை மாசுபடுத்துறது. அதற்காக இதுக்காக அவர்களுக்கு பயங்கரமான வேதனை அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஒரு பச்சை மட்டையை வந்து வைப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த வேதனை கொஞ்சம் குறையட்டுமே அப்படின்னு சொல்லி. ஆனா இதை வந்து நம்மளும் என்ன செய்வாங்க, பூச்செடியை நட்டி வைப்பாங்க, இதுல இருந்து தான் சட்டம் எடுப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. அது நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்சிச்சு, அதனால செய்தாங்க. நமக்கு உள்ள அடி வாங்குறது தெரியவா செய்யுது? தெரியல, செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதை அடக்கம் பண்ணிட்டு வந்துடணும். ஒரு சின்ன வைக்கலாம், ஒரு செடி அடையாளத்துக்கு வைக்கணும், இந்த எண்ணத்துல வைக்கக்கூடாது. ஆனா இதுல இருந்து தான் அந்த செய்தி வந்தது. தெரியல, அதை வச்சு வெளிநாட்டு அரபு நாடுகள்லாம் வைக்க மாட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு அவங்க பாட்டுல போயிருவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க, மண்ணை போடுவாங்க, போயிருவாங்க. ஏன்னா இந்த சட்டம் அவங்களுக்கு தெரியும். அது நபிக்கு வந்து பிரத்யேக சட்டம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க கொண்டு அதை வைக்கிறாங்க. அதுவும் எப்படி வைக்கிறாங்க? ஒரு பச்சை மட்டையை ஊனினார்கள், அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படும் என்று எண்ணுகிறேன். அவங்களே சந்தேகத்தில் வைக்கிறாங்க. அல்லாஹ் நாடுனா குறையும் சொல்லி. அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது, வைக்கவும் கூடாது. அந்த கபூர்ல நிற்கக்கூடிய மரத்தெல்லாம் எடுத்து என்ன செய்யக்கூடாது, வைக்கிறதுக்கு இதுல இருந்து தான் சொல்லுவாங்க. அது ஒன்றும் கிடையாது, வைக்கலைன்னா குற்றமும் கிடையாது. அல்லாஹ்